தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சேலம் மாநகராட்சி பகுதியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் நாய்களின் எண்ணிக்கையால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் நெத்திமேடு அருகே ஒரே சமயத்தில் 10க்கும் மேற்பட்டவர்களை நாய் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் 2 முதியவர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் உலக விண்வெளி வார விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது. 3 கட்டமாக நடத்தப்பட்ட இப்போட்டிகளின் முதல் பிரிவில் திசையன் விளை ஜெயராஜேஷ் மெட்ரிக் பள்ளியும், 2வது பிரிவில் பாளையம் கோட்டை புஷ்பலதா பள்ளியும், 3வது பிரிவில் செங்கோட்டை பாரத் மாண்டிச்சேரி பள்ளியும் முதலிடங்களை வென்றது. மதுரை மாவட்டம் மேலூரில் அகில உலக கிருஷ்ணா சபை இயக்கம் சார்பில் மாட்டு வண்டி மூலம் குஜராத் மாநிலத்திலிருந்து 7வது ஆண்டாக வந்த அவ்வியக்கத்தினரின் பகவத்கீதை குறித்து பிரச்சாரம் நடைபெற்றது. தொடர்ந்து அவர்கள் பகவத்கீதை பாடல்களை பாடி நடனமாடி மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புறாக்கூடு மலைப்பகுதியில் கடந்த 7ஆம் தேதி அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆண்சடலம் இலந்தை மங்கலத்தை சேர்ந்த கண்ணன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கொலை செய்த கள்ளக்காதலி உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த நரசிம்மராஜ் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் ராசிபுரம் ஆண்டகளூர் கேட் பகுதியில் ஜெகநாதன் என்பவர் மூலமாக 7 ஏக்கர் நிலம் வாங்கி ரியல் எஸ்டேட் விற்பனை செய்துள்ளார். இதில் இருவரிடையே ஏற்பட்ட தகராறில் நேற்று நரசிம்மராஜை ஜெகநாதன் தனது ஆதரவாளர்களுடன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமுற்ற நரசிம்மராஜ் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் தனியார் பஞ்சாலை அருகே உள்ள தோட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் காவலுக்காக சென்ற செல்லாண்டி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து அருப்புக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் தெற்கு காந்தி கிராமம் ஹவுசிங் யூனிட்டில் மகன் தேவராஜனுடன் வசித்து வந்த அவரது தாய் அருள்மொழி நங்கை உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்தார். தாய் இழந்த துக்கம் தாங்காமல் 3வது மாடியில் இருந்து குதித்த அவரது மகன் தேவராஜன் அதிகாலை தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் பூக்குடலை திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் சிவனடியார்கள் பூக்குடலையுடன் பங்கேற்று ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியாக கோவிலில் நிறைவடைந்தது.